வன்னியர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் மறதி. வன்னிய பெருஞ்சமுதாயத்தின் உரிமை பறித்து வஞ்சனை செய்தவர்களை கூட மறந்து மன்னித்து அவர்களையும் உச்சாணி கொம்பில் அமர்த்தி அழகு பார்த்து அதிகாரத்தை இழந்து நிற்கிறது வன்னிய பெருஞ்சமுதாயம். தேர்தல் காலத்திலாவது நாம் தெளிவு பெற வேண்டியது அவசியம். நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று முடிவெடுக்க வேண்டியது மிக முக்கியம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. தமிழீழ போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்தின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார். 1980ஆம் ஆண்டு பிரிந்து கிடந்த வன்னியர் சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த பெருஞ்சமுதாயத்தின் உரிமைக்காக வேட்கை தீயை பற்ற வைத்தவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். தன்னுடைய மருத்துவ பணியை துறந்து மிதிவண்டியை மிதித்து கிராமம் தோறும் சென்று இளைஞர்களை ஒன்றிணைத்து மிக பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தார். திரை பின்பலம் இல்ல, அடுக்கு மொழியில் பேசவும் தெரியாது, அதையும் கடந்து ஒரு ஈர்ப்பு விசையின் மூலமாக தன் பக்கம் அத்தனை கோடி இளைஞர்களையும் ஈர்த்தார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். 1987ஆம் ஆண்டு இந்த உலகே திரும்பி பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த இந்திய பெருந்தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் நடுநடுங்கும் வண்ணம் ஒரு வார காலம் சாலை மறியலை செய்து காட்டினார். 23 தியாகிகள் தன் இன்னுயிரை நீத்தும் இடஒதுக்கீட்டு வேட்கைக்காக தன் சமுதாயம் இனிவரும் சமுதாயம் அது கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக சுடராக தங்களை அர்ப்பணித்தார்கள். அதன் பின்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஆளுநர் அலெக்சாண்டரை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி இருந்தார். அதற்கு முன்பாக இருந்த எம்ஜிஆர் அரசு இந்த வன்னியர்களை கண்டுகொள்ள தயாராக இல்லை. ஆளுநர் அலெக்சாண்டராவது நடவடிக்கை ஏற்பார் என்று நம்பியிருந்தார். அதன்படியே ஆளுநர் அலெக்சாண்டர் அவர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆணையை பிறப்பித்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1989ஆம் ஆண்டு ஆட்சியில் அமர்ந்த சமூக நீதிக்கு எதிரான திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆணையை ரத்து செய்தது. வன்னியர் பெருங்கூட்டத்தின் எதிர்ப்பை மீறி நம்முடைய ஆட்சி நீடிக்க முடியாது, 13 ஆண்டு கால வனவாசத்திற்கு பின்பாக நாம் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற அச்சத்தோடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டிய கட்டாயத்தின் பேரிலும் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை வழங்கி அவர்களை வாழ வைத்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தோடும் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு நயவஞ்ச வேலையை செய்திருந்தார். 108 சமுதாயங்களை ஒன்றிணைத்து தன்னுடைய சமுதாயமான இசைவேளாளர் சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து எம்பிசி என்கின்ற பிரிவை ஏற்படுத்தி வன்னியர்களுக்கு என்று இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்று சொன்னார். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாயம் வாழ வேண்டும், 108 சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீடு தருவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் வன்னிய பெருஞ்சமுதாயம் அரை நூற்றாண்டு காலமாக பின்தங்கி கொண்டிருக்கின்றது, மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கின்றார்கள், கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தனியான இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்த கருணாநிதி வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை வழங்கவில்லை. இன்று அவருடைய மகன் ஸ்டாலினுடைய அரசும் உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கலாம் என்று தீர்ப்பளித்து 2 ஆண்டுகள் கடந்த பின்பாகவும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க தயாராக இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் தயாராக இல்லை, வன்னியர்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த வன்னியர்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நாம் வாக்களிப்பது என்பது தன் தலையில் தானே மண்ணை வாரி கொட்டி கொள்வதற்கு சமம் என்பதை அறியாமல் இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் மீண்டும் திமுகவிற்கு வாக்களித்தால் இந்த சமுதாயத்தை இனிமேலும் மீட்க எப்படி முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1987ஆம் ஆண்டு சாலை மறியலின் போது அன்று ஆட்சியில் இருந்தவர் புரட்சி திலகம் என்று, புரட்சி தலைவர் என்று இந்த தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 23 உயிரை நாம் பலி கொடுத்து இருந்தோம். அதன் பின்பாக ஜெயலலிதா அவர்களிடம் எத்தனையோ முறை நாம் வாதிட்டும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தபாடு இல்லை. கடந்த ஆண்டு அரசியல் கணக்குகளை எல்லாம் போட்டு எடப்பாடி பழனிசாமி
வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை நிறைவேற்றினார் தேர்தல் அறிவிக்கக்கூடிய கடைசி நொடியில். அதுவும் பல நிர்பந்தங்களை ஏற்படுத்தி. தேர்தல் மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிந்ததை தவிர்த்து இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்தின் உரிமை அவருக்கு கண்ணுக்கு புலப்படவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதிக்காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள், எங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் கூட கொடுக்கவில்லை என்றாலும், நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவே இல்லை என்றாலும் உங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவை கொடுக்கின்றோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்ட பின்பாகவும் மருத்துவர் ஐயா அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நிறைவேற்ற வேண்டிய சட்ட மசோதாவை அரசியல் நெருக்கடியை கொடுத்து பின் வரக்கூடிய தேர்தலை மட்டும் மனதில் நிறுத்தி தன்னுடைய சுயநலத்திற்காக கடைசி தருவாயில் பல இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி வெள்ளை காகிதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சமூக நீதி போராளி மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அதன் பின்பாக நடந்த திமுக ஆட்சியில் கூட நாங்கள் நிறைவேற்றிய சட்ட மசோதாவை ஏன் அமல்படுத்த மாட்டேன்றீங்க என்று கேள்வி எழுப்ப தயாராக இல்லை. தமிழக சட்டப்பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்னியர் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள், கேள்வி எழுப்பினார்களே தவிர்த்து அதிமுக சார்பில் இருந்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அதை குறித்து கேள்வி எழுப்பவில்லை. காரணம் என்னவென்றால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்குவதில் அதிமுகவிற்கும் விருப்பம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படியான சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் வாக்களித்தோமே என்றால் அவர் தேர்தலுக்காக நம்மை அடகு வைப்பாரே தவிர்த்து நமக்கான உரிமையை பெற்றுத் தருவாரா என்பதை நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தனையும் கடந்து அனைத்து சமுதாய மக்களும் வாழ வேண்டும், அனைவருக்கும் சமூக நீதி பெற வேண்டும், அனைவரும் ஒற்றுமையோடு இங்கே ஒன்றிணைந்து முன்னேற வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய, அதற்காக போராடக்கூடிய ஒரே இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் இங்கே சமூக நீதி நிலைப்பெறும், வன்னியர்களுடைய வாழ்வு மேம்படும் என்பதை புரிந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் திமுகவிற்கோ அதிமுக கூட்டணிக்கோ நீங்கள் வாக்களித்தீர்களே என்றால் இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் இனமானம் அற்றவர்கள், இவர்களுக்கு தன்னுடைய உரிமை பற்றி சிறிதும் கவலை இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு வந்து அடுத்த 2 ஆண்டு ஆட்சி காலத்திலும் இதை பற்றி சிறிதும் சிந்திக்க மாட்டார்கள். நீங்கள் இந்த 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நீங்கள் திமுகவிற்கு தோல்வியை கொடுத்தீர்களே ஆனால் அவர்கள் கீழிறங்குவார்கள். இனிமேலும் வன்னியர்களை ஏமாற்ற முடியாது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தாலே ஒழிய மறு தேர்தலை சந்திக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு திமுக தள்ளப்படும் என்பதை புரிந்து கொண்டு இந்த 40 தொகுதியிலும் திமுகவை தோற்கடிப்போம், வன்னியர்களுடைய உரிமையை காப்போம். நன்றி. நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்.